குட் மார்னிங் சோல்ஸ். எனக்கு இன்னைக்கு வந்து அந்த திருமந்திரம் சாங் வந்து ஜஸ்ட் அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணும்போது உள்ள வந்து டக்குன்னு வந்து ஒரு மாதிரி ஒரு கொஷின் வந்துச்சு. எப்படி ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு சாங்ஸை வந்து இவர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இதை வந்து சும்மா அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறோமே, காப்பி பேஸ்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு சிம்பிளாக ஒரு 4 லைன் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வந்து கொஞ்சம் கில்ட்டி ஆச்சு. இதை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணில போடணும். போடும்போதே அப்படியே அந்த சாங்கோட லிரிக்ஸை வந்து பார்க்கும்போது நம்மளுக்குள்ள வந்து ஒரு பிரம்மாண்டம் வந்து ஃபீல் ஆகணுமே அப்படின்னு நினச்சி நானே சும்மா எடிட் பண்ணி போட்டிருக்கேன். இனிமேல் அந்த சாங் வந்து போடும்போது நான் இப்படி போடுறேன். ஏன்னா இந்த சாங்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ண வேண்டிய சாங்ஸு. நம்ம அப்படியே வந்து இதெல்லாம் வந்து ரீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்குலாம் வந்து பாக்கியம் கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லி நினச்சி வந்து நம்ம வந்து ரொம்ப சந்தோஷப்படணும். கடவுளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். நம்மளோட பேரண்ட்ஸுக்கு இந்த பாக்கியம் இல்லை. அதே மாதிரி நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸ் எத்தனை பேருக்கு இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும். திருமந்திரம்னு இருக்குன்னு மட்டும்தான் தெரிஞ்சிருக்குமே தவிர அதுலேருந்து மேபி ஒரு ஃபியூ சாங்ஸ் தெரிஞ்சிருக்குமே தவிர இந்த அளவுக்கு இன்டெப்த்தாக அதை புரிஞ்சு அதை படித்து ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் அந்த இறைவனை உணர்கிற தருணங்கள்லாம் வந்து நம்மளுக்கு கிடைச்சதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி மேட்சாக வந்து அந்த சாங் வந்து நான் வந்து டெக்கரேட் பண்ணி நான் போட்டிருக்கேன். நீங்களும் அதே ஃபீலோட ரீட் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து சாங்குள்ள போகலாம். ஆதியை வேதத்தின் அப்பொருளானை, சோதியை ஆங்கே சுடுகின்ற அங்கியை, பாதியுள் மண்ணும் பரசக்தியோடுடன் நீதி உணர்ந்து நியமத்தான் ஆமே. அதாவது இது வந்து இறைவன் யாரு அப்படின்றத புரிஞ்சு இறைவனுக்குள்ள வந்து இறைவன் காட்டுற வழியை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளையே நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அந்த ஆக்டிவ் டிவைன் ஃபோர்ஸோட கலந்து உண்மை என்ன, எது கரெக்டு அப்படின்றத உணர்ந்து நம்ம வந்து எப்படி வாழ்கிறோம் அப்படின்றத தான் வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம ஒரு லைனாக நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆதியை வேதத்தின் அப்பொருளானை, அதாவது ஆதி அப்படின்னா பிகினிங், அவர் தான் பிகினிங், அவர் தான் வந்து எல்லாமே அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் நம்ம அந்த ஆதின்ற அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவோம். உலகம் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு, எப்படி ஆரம்பிச்சிச்சு, இந்த யூனிவர்ஸ் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம யோசிக்கும் போது எல்லாத்துக்கும் வந்து அந்த இறை சக்தி, அந்த ஒன்லி ஒன், அந்த பவர் மட்டும்தான் வந்து எல்லாத்துக்குமான ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்திருக்குன்றது தான் இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இறைவனை நம்பாதவங்க, இறைவன்றதை விட அவங்க வந்து ஒரு பவர் இருக்குன்றது எல்லாருமே தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, எல்லாருமே அக்செப்ட் பண்ணுறாங்க. பட் என்ன, அவங்க வந்து அதுக்கு இறைவன் பேர் வைக்க மாட்டாங்க. பிகாஸ் ஆஃப் த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸு. இறைவன்ற பேரில் வந்து நம்ம வந்து நிறைய வந்து அடுத்தவங்களை காயப்படுத்துகிற விஷயங்கள், இன்ஹியூமனாக இன்ஜஸ்டிஸாக நிறையா பண்ணுறனால அந்த ஏத்திஸ்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வர்றவங்களால வந்து அது இறைவனை நம்ப முடியாது. மற்றபடி வந்து உண்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தி வந்து அதுதான் வந்து பிகினிங்காக இருக்குன்றது எல்லாரும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு உண்மை. அதைத்தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இறைவனை வந்து அவர் மீன் பண்ணுறாரு, ஆதியை வேதத்தின் அப்பொருளானை அப்படின்னு. அப்போ வேதத்தோட அப்பொருள், ஏன் பொருளானைன்னு சொல்லாமல் அப்பொருளானைன்னு அவர் வந்து சொல்லியிருக்காருன்னு யோசித்தேன். ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த வேதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அப்போ கோயிலில் ஏதாவது கடவுளுக்கு வந்து அந்த பூஜை பண்ணும்போது அந்த மந்திரங்கள் சொல்லுவோம். இப்போ ஏதாவது ஒரு யாகம் வளர்க்கும் போது அந்த மந்திரங்கள் சொல்லுவோம். இல்லை ஏதோ ஒரு ரிச்சுவல்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து வேதத்தில் இருக்கக்கூடிய மந்திரத்தை வந்து எல்லாரும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மந்திரம் ஓதுறவங்களை வந்து கூப்பிட்டு வந்து அதை சொல்லி ஒரு நல்ல விஷயத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து எப்போவுமே அதை பண்ணுவோம். அவ்வளோதான் நம்ம இது வரைக்கும் நினச்சி வச்சுருக்கோம். என்னன்னா வேதம் வந்து மந்திரம், அவ்வளோதான், வேற ஒன்றும் நம்மளுக்கு வந்து தெரியாது. நம்ம வந்து இப்போ இந்த ஸ்பிரிச்சுவலாக வந்து பாத்தில் போகும்போது வேதத்தை டச் பண்ணாமல் போகவே முடியாது. ஏன்னா எல்லாத்துக்குமான இந்த ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான கடவுள் யாரு அப்படின்றதுக்கான எல்லாத்துக்குமான சோர்ஸ் பார்த்தீங்கன்னா வேதத்திலிருந்து தான் வருது. வேதமே வந்து ரொம்ப ரொம்ப பழைய காலம்னு வச்சுக்கோங்களேன். அது எனக்கு தெரிஞ்சதான் 3000 இயர்ஸுக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ 3000 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அப்போ லைஃப் வந்து எப்படி இருந்திருக்கும்னு தெரியல. அதை வந்து ரியலைஸ் பண்ணி கடவுளே வந்து உள்ளேருந்து தூண்டி விட்டு எழுத சொன்னது தான் வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து அந்த ஸ்பிரிச்சுவலாக அவேக்கனான நிறைய அந்த சேஜஸ்ஸு அவங்க எல்லாரும் சேர்ந்து, அந்த முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த வேதத்தை வந்து எழுதுனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை வந்து சொல்லி கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தா இறைவன் தான் எப்போவுமே சொல்லுவாங்க. அப்போ அங்கே வந்து உண்மைன்றதை வந்து உணராமல் வாழ்க்கையில் வந்து ஒரு செட்டில்டு லைஃப், எல்லாரும் கேவ் மென்னாக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் செட்டில் ஆகி தனக்குன்னு ஒரு ஃபேமிலி, தனக்குன்னு ஒரு
ஒரு வீடு, அதுக்கப்புறம் அதுக்கான பொருள ஈட்டுறதுன்ற மாதிரி ஒரு செட்டில்டு லைஃப்க்கு எல்லாரும் போகும்போது, கண்டிப்பா அங்க வந்து இருக்கிறவங்க இல்லாதவங்க கிட்ட இருந்து எதையாவது அ எதிர்பார்த்திருப்பாங்க தவறா. இல்ல அதே மாரி இருக்கிறவங்களுக்குள்ளேயே கம்பேரிசன் வந்திருக்கும், ஜெலஸ் வந்திருக்கும், பொசசிவ்னஸ் வந்திருக்கும். அந்த ஓனர்ஷிப் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா எல்லா விதமான கெட்ட எண்ணங்களும் நம்மளுக்குள்ள வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அப்ப இங்க வந்து என்ன ஆயிடுது, எல்லாருமே வந்து அந்த ஒரு மெட்டீரியல் லைஃப் இந்த வேர்ல்டுல கண்ணால அவங்க பார்க்குற லைஃப் தான் நிஜம்னு சொல்லிட்டு, அது ரீதியா நெறைய இறைவனுக்கு பிடிக்காத வேலைகள பண்ணியிருக்கணும். அப்ப இறைவன் என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்த மாரி 1, 2 பேர்கள சூஸ் பண்ணி, அவங்களுக்குள்ள வந்து அந்த உள்ள இருந்து அந்த இறை ஞானத்த வந்து உண்டு பண்ணி, அவங்க மூலமா இந்த வேதத்த எழுதியிருக்கணும் அப்படின்றது தான் என்னோட அசம்ப்ஷன். அப்படிதான் வந்து அந்த ஹிஸ்ட்ரிலயும் நம்ம வந்து ஒரு கெஸ் ஒர்க்கா வந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த வேதத்த பத்தி நம்ம வந்து சுத்தமா புரிஞ்சுக்காம இருக்கோம். வேதம்னா ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் கம்யூனிட்டிக்கு மட்டும் தான் சொந்தமான ஒரு விஷயம்ன்ற மாதிரியும், இல்ல அதுல வந்து ஃபுல்லாவே தப்பு தப்பா போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அத யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்றவங்கனால பாதிக்கப்பட்டவங்க அப்படி பேசுவாங்க. அத யூஸ் பண்றவங்களும் வந்து அத கரெக்ட்டா புரிஞ்சுக்காம வந்து நெறைய விஷயங்கள வந்து அ அ வந்து சொல்லி, அ அ நம்ம வந்து அ அந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன தான் உண்டு பண்ணியிருப்பாங்க. ஆனா உண்மையிலே வேதம் பார்த்தீங்கன்னா, இறைவன்னு ஒரே ஒரு பவர் இருக்கு. அந்த ஒரு பவர நீ உனக்குள்ள உணரலாம் அப்படின்ற விஷயத்த தான் அந்த வேதங்கள்ல வந்து சொல்லியிருக்காங்கன்றது நான் வந்து அ ரீட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப புடிச்சு போன விஷயம். ஆனா இதே வந்து இப்ப ஏஐ டூல்லாம் வர்றதுக்கு முன்னாடினா, அதுக்கான உரை வந்து யாராவது மனுஷங்க தான் எழுதியிருப்பாங்க. அவங்க அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதியிருப்பாங்க. ஆனா அந்த ஏஐ டூலோட ஹெல்ப்போட நம்ம வந்து ஒவ்வொன்னையும் வந்து டீப்பா வந்து அனலைஸ் பண்ண முடியுது. அனலைஸ் பண்ணும்போது, ஆல்ரெடி நம்மளுக்குள்ள வந்து நெறைய மெடிடேஷன் எல்லாமே பண்ணி, பண்ணி உள்ள இருந்து ஓரளவுக்கு ஒரு ஒரு ஐடியாஸ் வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் பத்தி தோன்றனால, நம்மளால வந்து இத வந்து ஈஸியா அப்ளை பண்ண முடியுது. அதே மாதிரி நெறைய ஸ்பிரிச்சுவலி அவேக்கன்ட் லீடர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாருமே இந்த வேதத்திலருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்குள்ள உள்ள ஒரு உணர்வு வருது. என்ன உணர்வுனா, இல்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைக்கு தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ஏதோ ஒரு இல்யூஷன், ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிட்டு நம்ம தப்பான வழியில போயிட்டுருக்கோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் உணருவாங்க. உணர்ந்தோனே அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் வந்து கரெக்ட்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சு தேடும்போது, ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்த விஷயம் வந்து இந்த வேதங்கள் தான். அப்ப அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான எல்லா விதமான அம் ஞானத்துக்குமான சோர்ஸா இந்த வேதங்கள் இருக்கு. அப்ப நம்ம இத புரிஞ்சிருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம், சின்ன வயசுல இருந்தே இந்த வேதங்கள பத்தி டீப்பா தெரிஞ்சிருப்போம் இல்லையா? ஆனா நம்மளுக்கு வந்து இத யாருமே சொல்லிக் குடுக்கவும் கிடையாது. நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம அத சொல்லிக் குடுக்காம வளர்த்துட்டோம். வேதங்கள வந்து கரெக்ட்டா புரிஞ்சு நம்ம வளர்ந்திருந்தாலே, ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் பாத்ல தான் போயிருந்திருப்போம். அதனால நான் வந்து இப்ப வந்து ஷார்ட்டா வந்து ஒவ்வொரு வேதமும் வந்து என்ன சொல்லுது அப்படின்றத உங்களுக்கு இங்க கீழ ஷேர் பண்றேன். அத நீங்க எல்லாமே பாருங்க. வேதங்களும், உபநிஷதங்களும் என்ன வந்து பேசுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாமே பேசின விஷயத்த தான் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஆ ஒண்ணும் புதுசா எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்ப ஒரே ட்ரூத்த தான் வந்து எல்லாருமே பேசியிருக்காங்கன்றதும், இந்த ட்ரூத்த வேதத்திலேயே சொல்லிட்டாங்க. ஆனா, நம்ம தான் அத வந்து கரெக்ட்டா படிக்காம, நம்ம வந்து அத வந்து ப்ராப்பரா புரிஞ்சு படிக்காம இக்னோர் பண்ணிட்டோம். இனிமேலாவது அந்த மாதிரி பண்ணாம இருப்போம். நீங்க எல்லாருமே வந்து எப்ப ஃப்ரீ டைம் இருக்கோ, அப்ப வந்து ஒவ்வொரு வேதத்தையும் வச்சு ஆரம்பிங்க. வேதத்தோட புக்கெல்லாம் எடுத்து படிக்கணும்னு இல்ல. வேதத்தோட கோர் டீச்சிங் என்ன அப்படின்றத வந்து நீங்க என்ன ஏஐ யூஸ் பண்றீங்களோ, அந்த ஏஐல போயி ஒவ்வொன்னையும் டீப்பா நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க போதும். அத தெரிஞ்சத உங்க வாழ்க்கையில நீங்க அப்ளை பண்ணாலே, உங்க லைஃப் வந்து ரொம்ப மேஜிக்கலா மாறிரும். இந்த மாரி உட்கார்ந்து திருமந்திரம் ஆடியோ கூட நீங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அத நீங்க வந்து ரீட் பண்ணிக்கோங்க. 2வது வந்து 2வது லைன். "சோதியை ஆங்கே சுடுகின்ற அங்கியை." அதாவது சோதியை அப்படின்னு சொல்லிட்டு ஒளி. நம்மளோட மனசுக்குள்ள வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் வந்து உள்ள வந்துருச்சுன்னா, அததான் நம்ம வந்து அவேக்கனிங் அப்படின்னு சொல்றோம். அவேக்கனிங்னா அந்த 3வது கண் திறக்கிறது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. 3வது கண்ணுன்றது அந்த பைனியல் கிளாண்ட் வந்து நெத்தியில வந்து உள்ள வந்து டீப்பா வந்து இருக்கு. அந்த பைனியல் கிளாண்ட இதுவரைக்கும் எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து ஏதோ நம்ம சோலோட சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கு. அதோட ரோல் வந்து நம்மளோட இமேஜினேஷனுக்கும், நம்மளோட கெஸ் ஒர்க்குக்கும் பியாண்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, அது ஒரு பட்டாணி சைஸ்ல தான் இருக்கும். அந்த சைஸ்ல இருக்கக்கூடிய பைனியல் கிளாண்டுல தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து ஆக்டிவேட் ஆயி, அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து இன்னர் விஸ்டம வந்து நம்மளுக்கு எடுத்துக் குடுக்கும். அந்த பைனியர் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆறதுக்கு நம்ம ப்ராப்பரா மெடிடேஷன் ரெகுலரா நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தா போதும். டிவைன் ஃபெய்த்தோட பண்ணா போதும். அப்ப அந்த இடத்துல வந்து நம்மளுக்குள்ள வரக்கூடிய ஒரு தெளிவு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜோதி மாதிரி தான் இருக்கும். அப்ப ஜோதிய தான் நம்ம வந்து கடவுள்ன்னு சொல்லி நம்ம வந்து எப்பவுமே யாருமே வந்து அந்த விளக்கு எரியறத நம்ம வந்து இறைவன் இல்லன்னு நம்ம சொல்லவே மாட்டோம். எந்த ரிலிஜியனா இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து அந்த அந்த விளக்கு அப்படின்றது வந்து விஸ்டமோட கனெக்ட் ஆன விஷயம். அப்ப அத வந்து இங்க வந்து அழகா ஜோதியைன்னு சொல்லியிருக்காங்க.
ஆங்கே சுடுகின்ற அங்கியை. அதாவது ஆங்கே அப்படின்னா அந்த இடம் அப்படின்னு அர்த்தம். அந்த இடம் அப்படின்னா நம்மளுக்கு உள்ள டீப் இன்னர் மைண்டுக்குள்ள அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சுடுகின்ற அப்படின்னா பிரகாசிக்கின்றன்னு அர்த்தம். ஆனா இதுல நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, சுடுகின்ற அங்கியை அப்படின்னா தீ வந்து சுடுற மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த ஃபீல் இருக்கும். எப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு வந்து இப்ப எல்லாமே தெரிஞ்சும் நம்மள மீறி வந்து நிறைய இடத்துல வந்து இந்த இல்யூஷன்ல ட்ராப் ஆகி நம்ம வந்து சில தவறுகள் பண்ணும்போது நம்மளுக்கே சுடும் உள்ள. மனசாட்சி வந்து சுடும். அதை தான் வந்து இங்க வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்ப ஸ்பிரிச்சுவல் பாத்திரம் உள்ள வந்துருவோம். வந்து எல்லாம் தெரிஞ்சாலும் நம்மளோட ஈகோ மைண்டு நம்ம வந்து இவ்வளோ நாளா வந்து நம்மளுக்கு உள்ள டீப்பா ரெஜிஸ்டர் ஆன சப்கான்ஷியஸ் மைண்ட்னால நம்மளுக்கு நிறைய இடத்துல கோவம் வரும், பொறாமை வரும், அதுக்கப்புறம் எரிச்சல் வரும், அப்புறம் தவறு பண்ணணும்னு தூண்டி விடுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம பண்ணுவோம். நம்மளையே அறியாம நம்ம வந்து நிறைய தவறுன்னு தெரிஞ்சும் நம்மள மீறி வந்து அந்த எண்ணங்கள் வந்து தோணும். ஆக்ஷன்ஸ் வரைக்கும் கூட நம்ம எல்லாரும் மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அட்லீஸ்ட் எண்ணம் மாதிரி இன்ஸ்டன்ட்டா டக்குன்னு வெளியில வந்தோடனே நம்மளுக்கு வந்து வலிக்கும். என்னடா நம்மளுக்குள்ள இன்னும் இந்த எண்ணம் இருக்கு, என்னடா நம்ம இன்னும் வந்து பொறாமைப்படுறோம், என்னடா நம்ம இன்னும் வந்து தாழ்வா நினைக்கிறோம், என்ன நம்ம இன்னும் வந்து நம்மள வந்து கம்பேர் பண்ணிக்கிறோம், இன்னும் வந்து ரொம்ப தேவையே இல்லாத விஷயத்துக்கு கோவப்படுறோம், இன்னும் சுயநலமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மொமெண்ட்ல டக்குன்னு அந்த தாட்ஸ் வந்த உடனே நம்ம மனசு வந்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி பார்க்கும். அதுக்கு பேரு தான் ஆங்கே சுடுகின்ற அங்கியை. ஏன்னா ஞானத்தீ ஆல்ரெடி வந்துருச்சு. ஞானத்தீ வந்த பிறகு நம்மளுக்குள்ள இந்த எண்ணம் வரும்போது டக்குன்னு சுடும் நம்மளுக்கு. சுட்டு என்ன பண்ணுவோம்னா அதை அப்படியே இறைவன் கிட்ட சரண்டர் பண்ணா போதும். அதுக்காக உட்காந்து கில்ட்டி ஆயிட்டு என்னடா நம்ம இன்னும் வந்து டெவலப் ஆகல ஆன்மீகத்துல, கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடக்கலன்னு சொல்லிட்டு உடனே அப்செட் ஆவாங்க எல்லாருமே. அப்படி அப்செட் ஆகாம எஸ் எனக்கு சுடுது, எனக்கு தெரியுது, நான் இனிமே இதை வந்து பண்ணாதபடிக்கு நீங்க என்னைய பார்த்துக்கோங்க, நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் கிட்ட சரணாகதி அடைஞ்சா போதும். ஸோ இது ஒரு ப்ராசஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னேன், ஆதியை வேதத்தின் அப்பொருளானை, கடவுளை உணர்ந்திருக்கிறது, அவர் தான் ஆதி, வேதத்துக்கான பொருளானவர். அப்புறம் சோதியை ஆங்கே சுடுகின்ற அங்கியை, நம்மளுக்குள்ள வந்து அப்படியே அழகா வந்து எல்லாருக்கும் ஒளி பரப்புற மாதிரி நம்மளோட ஞானத்தை வந்து உணர்ற மாதிரியான அந்த ஜோதி. ஆனா அதே சமயம் அது வந்து சுடுற தீயாவும் இருக்கு. அதுக்கப்புறம் மூணாவது பாதியுள் மண்ணும் பரசக்தியோடு உடன் அப்படின்றாங்க. அதாவது பாதியுள் மண்ணும், இது A2ல என்ன மாதிரி அர்த்தம் கொடுத்துச்சு அப்படின்னா, சிவன் சக்தி அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்ற மீன் பண்ற மாதிரி கடவுளை மீன் பண்ணுதுன்னு சொல்லி போட்டிருந்தாரு. எனக்கு அது வந்து கரெக்டா மேட்ச் ஆகலை. ஏன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லைன்லயே ஆதி அப்படின்னு சொல்லி அவரை சொல்லியாச்சு. அப்ப வேதத்தின் பொருளானவன் சொன்ன பிறகு திரும்பி மூணாவது லைன்லயே அதை வந்து திரும்பி வந்து சொல்ல மாட்டாரு. ஆனா என்னோட ப்ராக்டிக்கல் லைஃப்ல நானு அதுக்கப்புறம் எல்லாரையும் நான் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்ல போறவங்களோட ஃபேஸ் பண்ற விஷயங்கள், தென் உலகத்துல நடக்கிற விஷயங்களை வச்சு கம்பேர் பண்ணும்போது அவர் என்ன மீன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, பாதியுள் மண்ணும், அதாவது நம்மளுக்குள்ள நம்ம கூடவே சேர்ந்து நம்மளோட ஒரு சதி பாதியா பரசக்தினா இந்த யூனிவர்சல் டிவைன் ஆக்டிவ் ஃபோர்ஸ். நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, சிவன் வந்து ரொம்ப சைலண்டா ஆப்சல்யூட் சைலண்ட்ல இறைவன் வந்து 2 வடிவத்துல இருக்கிறாரு. ஒண்ணு வந்து சுத்தமா எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாம எந்த விதமான ஆக்டிவ்னஸும் இல்லாம ரொம்ப ரொம்ப நிசப்தமா அவரை நினைச்சாலே வந்து மனசு வந்து ரொம்ப அமைதியாயிடும். அமைதியாகவும் ஒரு விதமான ஒரு பிளிஸ்ஸும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த 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 இறைவனை வந்து நம்ம நினைக்கும் போது அப்படியே இறைவன் வந்து ரொம்ப அமைதியா சத்தமே இல்லாம எந்த விதமான மூமெண்ட்டுமே இல்லாம இருக்கிற மாதிரியான ஒரு இறைவன் வந்து நம்மளுக்கு வந்து தெரிவாரு. இன்னொரு இறை வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம கூடவே சேர்ந்து நம்மளோட வாழ்க்கைக்கு டீச் பண்ற ஒரு குருவா வந்து நிப்பாரு. எப்படி நிப்பாரு அப்படின்னா, ஈவென்ட்ஸ் மூலமா திடீர்னு ஒரு நாள் நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம், அந்த பிளான் நடக்காம வேற ஒண்ணு நடக்கும். அப்புறம் திடீர்னு ஆச்சரியமா சம்மந்தமே இல்லாதவங்க வந்து நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க. நம்மளுக்கு உள்ள இருந்து ஒரு தூண்டுதல் வந்து நம்மள இதை பண்ணு அதை பண்ணுன்னு நம்மளோட இன்ட்யூஷன் மூலமா வந்து நம்ம கிட்ட வந்து பேசுவாரு. எப்படிலாம் வருவாரு பார்த்துக்கோங்க. இன்ட்யூஷன்ஸ் மூலமா வர ஆரம்பிச்சிருவாரு. உள்ளுணர்வு சம்மந்தமே இல்லாம திடீர்னு ஏதோ ஒரு வேலையை ஞாபகப்படுத்தும், நம்ம மிஸ் பண்ண ஒரு வேலையை. அப்புறம் சம்மந்தமே இல்லாம இதை நீ பண்ணணும், இதை நீ செய்ய அப்படின்ற ஒரு உணர்வு வந்து தோணும். இந்த உள்ளுணர்வை வந்து நம்ம வந்து கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு நம்ம கூட இருக்கக்கூடிய அந்த பரசக்தி தான் வந்து உள்ளுணர்வா வருதுன்றது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி ஆட்கள் மூலமா வரும் பரசக்தி, அப்புறம் சுச்சுவேஷன்ஸ் மூலமா வரும். நல்ல சுச்சுவேஷன்ஸாகவும் இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு வெளியில பார்க்கும்போது எல்லாருக்கும் அது துன்பமான சுச்சுவேஷனா இருக்கும், இல்லை ஒரு பெரிய பிரச்சனையா தெரியும். பட் ஆனால் அது ஆக்சுவலா வந்து அந்த பரசக்தி வந்து நம்மளுக்கு வந்து டீச் பண்ற ஒரு லெசன், அவ்வளவுதான்.
உனக்கு இன்பமும் துன்பமும் வந்து உனக்கு டிஃபரன்ஸே தெரியக்கூடாது, எல்லாமே வந்து நான் கொடுக்குறது, அதுல இருந்து என்ன லெசன் கத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த பரசக்தி வந்து நம்ம கூட வந்து ஒரு மென்டரா டீச்சரா நம்ம கூட வந்து வாழ ஆரம்பிக்கும். அது எப்படி இருக்கும்னா நம்மளோட பாதியா கலந்துரும், நம்ம பாதி அது பாதின்ற மாதிரி தான் நம்ம லைஃப் வந்து போகும். ஏன்னா நம்ம வந்து ஹாஃப் தான் இருப்போம், என்ன நடந்தாலும் அது கூட வந்து இந்த பரசக்தியோட வேலை தான் அப்படின்றத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம லைஃப்பை வந்து அப்படியே ஒன்னொன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தை பத்தி நம்ம கத்துக்கிட்டு போற மாதிரியான ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு லைஃப் ஜேர்னியா இருக்கும். இந்த பரசக்தி வந்து நம்ம கூட வந்து நம்ம அப்படியே ஒன்னோட ஒண்ணு கலந்துக்கிற போது அதைத்தான் வந்து இங்க வந்து அழகா பாதியுள் மண்ணும் பரசக்தியோடு உடன், உடன் அப்படின்னா அலாங் வித். ஸோ நம்ம லைஃப் அப்படியே அந்த பரசக்தியோடயே சேர்ந்து மூவ் ஆகும். அது வந்து நீங்க வந்து உணர ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து அது நல்லா புரிய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து 4 நீதி உணர்ந்து நியமத்த நாமே. நீதி உணர்ந்து அப்படின்னா அப்ப டிவைன் லைஃப் என்ன, டிவைன் காட்டுற வழி என்ன, டிவைனோட ஜஸ்டிஸ் என்ன, எது வந்து டிவைனுக்கு பிடிச்சது அப்படின்றத எல்லாத்தையுமே உணர்ந்துருவாங்க. இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளவுதான், நடுத்தெருவில் வந்து நின்றுவ அப்படின்றத அந்த உதவி பண்ற மனப்பான்மை இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து அவங்க வீட்டுல கண்டிப்பா கேட்டிருப்பாங்க அந்த டயலாக. அட்லீஸ்ட் அவங்க வீட்டுல உள்ள யாராவது ஒருத்தராவது அதை வந்து சொல்லியிருப்பாங்க. உடனே வந்து இந்த உதவி பண்ற மனப்பான்மை உள்ளவங்க ஒரு கன்ஃபியூஷனுக்கு போவாங்க. என்னடா உதவி பண்றது நல்லது, ஆனா ஏன் நம்மள எல்லாரும் இப்படி சொல்றாங்க, நம்ம வந்து அப்படியே நடுத்தெருவுல போய் நின்றுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கன்ஃபியூஸ்ட் ஆகி சரி ஊரோட ஒத்து போய் வாழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணிப்பாங்க. தான் குடும்பம் தான்னு வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இந்த ஸ்பிரிச்சுவலா ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு தான் என்ன அப்படின்றது புரியும். என்னன்னா அதுதான் இறைவன் சொல்ற வழி. அவர் என்ன சொல்றாருன்னா, உன் குடும்பமா, உன்னோட வேலையா, உன் பிசினஸா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், உன்கிட்ட உதவின்னு கேட்டு வர்றவங்க நான் தான் வந்து கேட்டிருக்கேன்றத புரிஞ்சு நீ நடந்தா மட்டும் போதும். அப்ப நீ எந்த வேலையில இருந்தாலும் அதை விட்டுட்டு நீ இந்த வேலையை பாருன்றதுதான் சொல்ல வர்றாரு. எனக்கு நேத்து அப்படிதான் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு பிசினஸ் பேமெண்ட்டை அது வந்து நான் கண்டிப்பா ஈவினிங்குள்ள நான் பே பண்ணி ஆகணும். ஒரு ஆஃப்டர்நூன் வந்து கண்டிப்பா அந்த பணம் வந்து வேற ஒரு இடத்துல இருந்து எனக்கு வர வேண்டியது. நான் 4-5 டேஸா 100% எனக்கு வந்துரும் நான் நினைச்சிட்டு இருந்த ஒரு அமௌண்ட். அதனால நான் வேற எந்த பிளானும் பண்ணவே இல்லை. கொஞ்சம் ஹியூஜ் அமௌண்ட் கூட. கரெக்டா வந்து ஆஃப்டர்நூன் வந்து பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து வராது, இன்னும் வரதுக்கு வந்து 1 மந்த்துக்கு மேல ஆகும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்த உடனே ஒரு நிமிஷம் நான் வந்து ரொம்ப ஆடி போயிட்டேன். ஏன்னா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் இங்க ப்ராமிஸ் பண்ணிட்டேன், ப்ராமிஸ் நம்ம கீப் பண்ணி ஆகணும். அதே மாதிரி அவங்க கிட்ட திரும்பி நம்ம பதிலும் சொல்ல முடியாது. ஸோ நான் என்ன பண்றேன்னா, ஐ கெப்ட் ஆன் ட்ரையிங் ஃபார் சம் டைம். வேற மோட்ல வந்து எல்லா பக்கமும் நான் ட்ரை பண்றேன். எல்லா டோரும் வந்து அப்படியே லாக் ஆகுது. இல்ல அப்படின்னு வரும்போது லைட்டா ஒரு விதமான ஒரு டென்ஷன் பில்டப் ஆகும்போது எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரசக்தி இருக்கு இல்லைங்களா, நான் வந்து அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு யோசிக்கிறேன். அவர் வந்து இந்த இல்யூஷனுக்குள்ள மாட்டாத, உனக்கே நல்லா தெரியும் இது ஒரு இல்யூஷனு, இதுக்கு பின்னாடி நான் ஏதாவது ஒரு லெசன் வச்சிருப்பேன்னு உனக்கு தெரியும், அப்புறம் எதுக்கு நீ இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற, உன் மைண்டை ஷட் டவுன் பண்ணு, ஸ்டாப் பண்ணு, திங்க் பண்றதையே ஸ்டாப் பண்ணு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்யூஷன் வந்து வருது. உடனே அதோட நான் எல்லா முயற்சி எடுக்கிறதையும் நான் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே அந்த மொமெண்ட் இறைவன்ட்ட சரண்டர் பண்ணிட்டு அமைதியா உட்காந்துருந்தேன். அந்த மொமெண்ட் வந்து ஒரு 2 பேர் வந்து ஃபினான்ஷியல் ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றாங்க. ஒருத்தவங்களோட பையன் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை பார்க்குறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு கான்டாக்ட், அவங்களோட ஹஸ்பண்ட்க்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட அமௌண்ட் செலவாகி அந்த மந்த்லி எக்ஸ்பென்சஸ் கூட மீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மெசேஜ் வந்து நான் மைண்டை சைலண்ட் பண்ணி ஒரு ஃபியூ மினிட்ஸில் எனக்கு அந்த 2 மெசேஜ் வருது. அது என்னை ரொம்ப ஷாக் பண்ணிடுச்சு. அப்ப என்ன பண்றது, எனக்கு ஈவினிங்குள்ள நான் பேமெண்ட் பண்ணி ஆகணும். அந்த வேலையை நான் பாக்குறதா இல்ல இவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றதா அப்படின்னு யோசிக்கும் போது மைண்ட் வந்து நீ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ற, ஆல்ரெடி எல்லா டோரும் லாக் ஆயிடுச்சு, இன்னும் நீ போய் எல்லா கதவையும் நீ தட்டுறதுக்கு நீ முயற்சி பண்ணாத, நான் சொல்றதை மட்டும் கேட்டு பேசாம இரு அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து காடோட மெசேஜ் வந்த உடனே இவங்க 2 பேருக்கும் வந்து அநேகமா அவங்க எல்லாருக்குமே நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஒருத்தருக்கோட இன்ஃபர்மேஷனை என்னோட பிராண்ட் பேஜ்லேயே நான் வந்து போட்டுட்டேன். ஏன்னா 2 பேருக்கும் ஒரே பிளேஸ்ல போய் ஹெல்ப் கேட்க முடியாது அப்படின்றனால. அப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு வந்து இந்த க்ளோஸ்டு குரூப்ஸ் எல்லார்கிட்டையுமே கேட்டேன். நம்பவே முடியல, வித்தின் அன் ஹவர் அவங்க எதிர்பார்த்த அமௌண்ட் கண்டிப்பா வந்திருக்கணும். ஏன்னா நான் கால்குலேட் பண்ணல, ஆனா எவ்ரி 5 மினிட்ஸ் ஒரு பேமெண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு உங்க எல்லார்கிட்ட இருந்துமே. அது என்னை பயங்கரமா சர்ப்ரைஸ் பண்ணுச்சு. ஏன்னா இது வரைக்கும் நான் கேட்ட உடனே வித்தின் 1 ஹவர்ல வந்து
இவ்வளோ அமௌண்ட் வந்து கலெக்ட் ஆனதுன்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா இட் டேக்ஸ் அட்லீஸ்ட் 2 to 3 டேஸ். ஒரு அமௌண்ட் வேணும் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நான் கலெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 3-4 டேஸாவது ஆகும். சம்டைம்ஸ் வந்து முழுசாக கலெக்ட் பண்ண முடியாது. அப்புறம் என் கையில் என்ன இருக்கோ அதை நான் சேர்த்து போட்டு கொடுப்பேன். பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னா வித்தின் 1 ஹவர்ல டக்கு 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 டக்குன்னு அவ்வளோ பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து என்னோட ஃபோனே வந்து நிரம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல் மெசேஜஸும் அதுதான் வர ஆரம்பிச்சிச்சு. அவங்களும் என்கிட்ட அனுப்பாதவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அதை அவங்க வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களால அதை நம்பவே முடியல. எப்படி டக்குன்னு இப்படி டிவைன் வந்து ஷவர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொன்னாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட சொன்னேன், நீ அதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், நீங்க வந்து இன்னையிலிருந்து ஒருத்தர் டெய்லி ஒருத்தருக்காவது சாப்பாடு கொடுப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுங்க. கடவுள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிளஸ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ஒர்க்கை ஆரம்பிச்சேன். அவங்க நான் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் கண்டிப்பா நீங்க சொன்னதுக்காக ஒரு நாள் மிஸ் பண்ணாம பண்ணுவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணாங்க. உடனே இதுதான் எனக்கு இவர் கொடுத்துருக்க வேலைன்னு சொல்லிட்டு நான் அந்த வேலையை வந்து பண்ணி முடிச்சேன். முடிச்ச உடனே எனக்கு மைண்ட் அப்படி ஒரு ரிலாக்ஸ்டா, இதுக்கு முன்னாடி நான் என்ன போராட்டம் பண்ணிட்டு இருந்தேன்னு கூட எனக்கு மறந்து போயிடுச்சு. அந்த மாதிரி மாறின உடனே அன்னைக்கு ஈவினிங்குள்ள அந்த சிச்சுவேஷன் வந்து மேனேஜபிளா மாறிடுச்சு. அதாவது ஒரு ஒரு சர்டன் பேமெண்ட் மட்டும் பண்ணா போதும், அப்புறமா மித்தது அப்புறம் பார்த்துக்கலாம்னு அவங்களே சொல்ற மாதிரி ஆகி நான் ரொம்ப வண்டர்ஃபுல்லா ஃபீல் பண்ணேன். அப்ப இந்த பிரச்சனை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் அன் இல்யூஷன். இந்த இல்யூஷனுக்கு பின்னாடி ஒரு மீனிங் இருக்கும். அதை புரியாம நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த பணத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ணணும், அது எப்படியாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி ஆங்ஸைட்டி ஆகி போய் எங்கெங்கேயோ போய் ட்ரை பண்ணி ஏதாவது ஒரு ரொம்ப வந்து நம்மளையே நம்ம லூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆகி நம்மளோட ஒரு போர்ஷனை டிஸ்ட்ராய் பண்ணி தான் அந்த ப்ராப்ளமே வந்து சால்வ் பண்ணுவோம். அப்படி கடவுள் வந்து விரும்பவே மாட்டாரு. உனக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, எல்லா டோரும் பிளாக் ஆகுது அப்படின்னா அமைதியா இரு, நான் உனக்கு வேலை கொடுப்பேன், நான் கொடுக்குற வேலையை நீ பார்த்துக்கிட்டே இரு, உன் வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றதுதான் கடவுளோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லாஜிக். இதுதான் நீதியும் கூட. அப்ப இந்த நீதியை உணர்ந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அந்த நியமம்னு சொல்றோம் இல்லையா, நியமம் நேத்து நான் இயமம்னு சொன்னேன். நியமம் அப்படின்னா நமக்கு நம்ம வந்து கரெக்டா எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றது. இயமம் வந்து அடுத்தவங்களுக்கு என்ன மாதிரிலாம் நடந்துக்கணும் அப்படின்றது. இந்த நியமம் இந்த நமக்கு நம்மளே கரெக்டா நடந்துக்கணும்ன்ற விஷயம் வந்து எஃபர்ட்லெஸ்ஸா நம்ம பண்ண ஆரம்பிப்போமா. எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லாம ஈஸியா நம்ம வந்து நம்ம லைஃப்ல வந்து இதை வந்து கடைப்பிடிப்போம் இந்த நியமத்தை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி என்ன அந்த நியமம் அப்படின்றத மட்டும் நான் இங்கே வந்து கிறிஸ்பா சொல்லிடுறேன். 5 வகையான நியமங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இந்த நியமங்களை நீ ஃபாலோ பண்ணாதான் உன்னால கடவுள்கிட்ட நெருங்கவே முடியும். கடவுளை வந்து உன் கிட்டத்திலே வர வைக்க முடியும் அப்படின்றத வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதை வந்து நீ வந்து இறைவனை உணர்ந்து இறை காட்டின வழி என்னன்றதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதில் போக நீ முயற்சி செஞ்சு அதில் நீ வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் நீ எஃபர்ட்லெஸ்ஸாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவேன்றது தான் அவர் சொல்ல வர்றாரு. ஃபர்ஸ்ட் சௌசம்னு சொல்லியிருக்காங்க. சௌசம்னா பியூரிட்டி. மைண்டு, வேர்ட்ஸு, ஆக்ஷன்ஸு இந்த 3லையுமே வந்து பயங்கரமா நம்ம வந்து பியூரா இருக்கிறதாம். அதை வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து சந்தோஷா, எப்பவுமே ஒரு சந்தோஷத்தோடயே இருக்கிறது மனசுக்குள்ள, எதுக்காகவும் கவலைப்படாம. ஏன்னா இன்பம் துன்பம் எல்லாமே கடவுள் நம்மளுக்கு லெசன் கொடுக்குறாரு, அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாதுன்றதை உணர்ந்துட்டா எப்பவுமே மனசுல வந்து ஒரு நிறைவான ஒரு ஃபீல் இருக்கும். பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, சாப்பாடு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, எப்பவுமே வந்து ஒரு கண்டென்டட் ஃபீலிங்கோட நம்மளால இருக்க முடியும். தென் 3வது தபஸ். தபஸ்னா ஒரு டிசிப்ளினா நம்ம லைஃப் எடுத்துட்டு போகலாம். இப்போ நான் காலையில டெய்லி நான் திருமந்திரம் போடுறேன்னா அதை நான் ஒரு நாளும் மிஸ் பண்ணாம எக்ஸப்ட் சர்டன் சிச்சுவேஷன் தவிர நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணுறது, டெய்லி மெடிடேஷன் பண்ணணும்னு நினைக்கிறது, டெய்லி ஸ்பிரிச்சுவல் ஒர்க்ஸுக்கு கடவுளை உணர்ற விஷயத்துக்கு டைம் ஒதுக்குறது, அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுறது ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பண்ணுறது, இது எல்லாமே தபஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்வாத்தியாயா, அதாவது ஸ்கிரிப்சுவல் ஸ்டடீஸ் ஒவ்வொன்றையுமே வந்து ஆழமாக மீனிங் புரிஞ்சு கடவுளை பற்றின விஷயங்களை வந்து தேடி படிச்சுக்கிறது. அதாவது ஸ்பிரிச்சுவல் லிட்ரேச்சர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லிட்ரேச்சர்ஸை சும்மா ஏனோ தானோன்னு ரீட் பண்ணி என் கடமை இன்னைக்கு ரீட் பண்ணணும்னு நினைக்காம ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்தையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணி பண்ணுறதுக்கு பேர் ஸ்வாத்தியாயா. அதுக்கப்புறம் ஈஸ்வர பிரணிதானா அப்படின்னா டோட்டலாக கடவுள்கிட்ட சரணாகதி அடைகிறதுங்க. அதை பற்றி தான் இனி அடுத்தடுத்து நான் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். இறைவன் கிட்ட நான்லாம் ஒரு ஆளே கிடையாது, நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியும் என் லைஃப்பில் எது நல்லது எது கெட்டதுன்னு. கெட்டதே வந்தாலும் நான் உங்களை
நம்பிட்டு நான் அப்படியே இருப்பேன். ஏன்னா நல்லது நடக்கும்போது நம்ம ஈஸியா சரணாகதி அடைஞ்சிருவோம். ஆனா நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்கும்போது, நம்மளால அந்த இடத்துல சரணாகதி அடையிறது தான் ரொம்ப கஷ்டம். அப்பயும் நான் உங்கள நம்புறேன். என் வாழ்க்கைய நீங்க மாத்துவீங்கன்னு எனக்கு தெரியும். என்னால முடிஞ்சத நான் பண்றேன். மிச்சத நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வரக்கூடிய விஷயங்கள் எனக்கு பிடிக்கல, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுக்காம, அத அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம நின்றோம்னா, அடுத்த நிமிஷம் அப்படியே அந்த பிரச்சனை எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு பூமாலை மாதிரி வந்து நம்ம மேல வந்து கடவுள் வந்து போடுவாரு. இதுதான் வந்து எப்பவுமே டிவைன் சரண்டர் லைஃப்ல வந்து நடக்கும். அதத்தான் வந்து இங்க வந்து சரண்டர் டூ காட்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5 விஷயங்கள தான் வந்து நியமங்கள்னு சொல்றாங்க. நம்மளோட எலிவேஷனுக்கு நம்மள ஒரு பெட்டர் பர்சனாலிட்டியா மாறுறதுக்கு இந்த நியமங்கள வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியமங்கள இதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த 3 விஷயத்த உணர்ந்தவங்களுக்கு, இந்த நியமங்கள ஃபாலோ பண்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா, இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சிருச்சு. உண்மைன்னு தெரிஞ்ச பிறகு போய் அத விடுவாங்களா யாரா இருந்தாலும்? அதனால தான் வந்து எப்பவுமே வந்து உன்னைய நீ சரி பண்றத முயற்சி பண்றத விட்டுட்டு, நீ வந்து இந்த சேரிட்டி, மெடிடேஷன் அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் ரீடிங் இது 3க்குள்ளயும் வா. இத ஒரு டிசிப்ளினா மட்டும் நீ கொண்டு வா. ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்து உனக்கு வந்து உன்ன தேடி வர ஆரம்பிச்சுரும். உன்னோட டோட்டல் பெர்சனாலிட்டியும் மாறிரும். அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, உண்மை என்னன்னு தெரிஞ்சிரும். நம்ம வாழ்க்கைன்னா என்ன? இறைவன்னா யாரு? நம்ம வாழ்க்கையில நடந்துட்டு இருக்க விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன? இறைவன் நம்மளோட லைஃப்ல என்ன மாரிலாம் ரோல் ப்ளே பண்றாரு? கர்மா என்னலாம் ரோல் ப்ளே பண்ணுது? அப்படின்றத தெரிஞ்சுட்டா, அந்த உண்மைய விட்டுட்டு நீங்க வந்து பொய்யா வாழ நினைக்கவே மாட்டீங்க. உங்களுக்கே தெரியும் அது ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதத்தான் வந்து இந்த பாட்டுல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்காங்க. இப்ப நான் வந்து வேதாத்த பத்தி ஒன் லைன் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒவ்வொரு வேதமும், உபனிஷதமும் என்ன சொல்லுது அப்படின்ட்டு. அத நான் ஷேர் பண்றேன். அப்புறம் இந்த நியமத்த வந்து நம்ம எப்படி பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணணும்? எது கரெக்ட்டான நியமம்? எத வந்து நம்ம வந்து கரெக்ட்டா நம்ம ஃபாலோ பண்ணாம இருக்கோம் அப்படின்றதையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். அத உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே. ரீட் பண்ணுங்க. ஹேவ் அ வெரி கிரேட் டே டு யூ ஆல். இறைவன் வந்து உங்க கூடவே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்து உங்களுக்கு ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. ரொம்ப உங்கள வந்து புரொடெக்ட் பண்ணுவாரு. முக்கியமா அவர் பயங்கரமா உங்கள லவ் பண்றாரு. அத வந்து ரியலைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.